வணக்கம். வாழ்க வளமுடன். நான் கொஞ்சம் அரசும் சம்மர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கொளுத்துற கோடைக்கு வந்து எந்த மாதிரியான உணவுகள் வந்து நம்ம பார்த்து தான் எடுப்போம். பட் ரெகுலராக எடுக்க மாட்டோம். ஸோ அதனால ஓவர் ஹீட் ஆகிறதுனால கோல்ட் ஆகுறதும் இருக்கும். ஸோ இதிலெல்லாம் இருந்தாவே ஈஸியாக நம்ம வந்துட்டு ஃபுட்டுலேயே வந்து எந்த மாதிரி ஃபுட்டு எடுத்து நம்ம எப்படி ஈஸியாக வந்து இந்த சம்மரை வந்துட்டு கடக்கலான்றதை பற்றின வீடியோ தான் இது. ஸோ இந்த வீடியோவில் வந்து சண்டே டு சாட்டர்டே எந்த மாதிரியான ஜூஸ்லாம் நம்ம எடுக்கலான்றது மாதிரி நம்ம டெய்லியுமே எடுப்போம். 2-3 நாள் தொடர்ந்து மோர் குடிப்போம், அப்புறம் ஒரு 2-3 நாள் கேப் விட்டுருவோம். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது ஒரு இந்த டைம் டேபிள் மாதிரி நீங்கள் எழுதி கிச்சனில் ஒட்டிட்டு சண்டே ஆரம்பித்து சாட்டர்டே வரைக்கும் இதெல்லாம் ஏதாவது ஒன்று கிடைக்கலன்ற பட்சத்தில் அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் வேறு ஏதாவது ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது இல்லாமல் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு ரொம்ப வந்து சாலிட் ஃபுட் இல்லாமல் லிக்விட் ஃபுட் நிறைய எடுத்துக்கோங்க. பழைய சாதம் இப்போ சாப்பிடலாம். நம்ம ரொம்பலாம் கிடையாது. நிறைய பேர் சொல்கிறாங்க பழைய சாதம் சாப்பிட்டா தூக்கம் வரும். அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் இவ்வளோ தான் எடுக்கணும். உங்கள் கைப்பிடி அளவு 1 இல்லை 2 உங்களுக்கு இப்போ பசி இதுவாக இருக்குது, பசி வந்துட்டு குறைஞ்ச மாதிரி இல்லை, அரை வயிறு சாப்பிட்ட மாதிரி இருந்தால் 2 கைப்பிடி அவ்வளோதான் போட்டுட்டு தண்ணி மட்டும் நல்லா ஒரு 2 டம்ளராக இருக்கட்டும். நைட்டே அது கலந்து வச்சுட்டு காலையில் மோரும் உங்களுக்கு பிடிச்சதுன்னா சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய் அந்த மாதிரி ஏதாவது ஒரு சைட் டிஷ்ஷில் வச்சுட்டு சாப்பிடுங்க. இது வந்து நல்லா கூல் பண்ணும். குடலுக்கு வந்துட்டு அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும். இந்த சம்மரை வந்துட்டு நம்ம நல்ல வயிறு குழுன்னு இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் வந்துட்டு நல்ல காரசாரமாக இட்லி, தோசை, சப்பாத்தி இதெல்லாம் சாப்பிட்றதுக்கும் இந்த மாதிரி பழைய சாதம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த கேரளா ரைஸ் மாதிரி இருக்கும் பாருங்கள், குண்டு குண்டுன்னு அது அந்த மாதிரி நாட்டு பொன்னி அந்த மாதிரி அரிசி எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ரொம்ப பாலிஷ் பண்ணி வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற அரிசி வேண்டாம். கைக்குத்தல் அரிசி, அதுக்கப்புறம் தூய மல்லின்னு ஒரு அரிசி இருக்குங்க. அது ரொம்ப நல்லா வந்துட்டு ஹை ஃபைபருங்க. அது லேடிஸ் எல்லாருமே சாப்பிட வேண்டிய ஒரு அரிசின்னு சொல்லலாம் அது. ஸோ அந்த அரிசி நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் வைஸே கொடுத்துருக்கோம். ஸோ அவ்வளோ நல்லாயிருக்கும். குடல் வந்து சரியாகவே செரிக்க மாட்டேது, செரிமானம் இல்லை குடலில் வந்துட்டு ப்ராப்ளம், செரிமானம் இல்லைனால கான்ஸ்டிபேஷன் இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் இதை கொடுத்து நல்ல ரிசல்ட் இருக்குது. ஸோ அந்த அரிசி எடுத்துக்கலாம். நைட் நீங்கள் படுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வேக வச்சுட்டு சாதம் வடிச்சோ இல்லை எப்படியோ வச்சு தண்ணியில் கலந்து வச்சுட்டு காலையில் எடுத்துக்கோங்க. இது ஜென்ரலாக வந்து நீங்கள் டெய்லியுமே அது சாப்பிட முடியாது. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு 4 நாள் அது சாப்பிடுங்க. 2 நாள் இட்லி தோசை எடுத்துக்கோங்க. மற்றபடி வந்து சண்டே டு சாட்டர்டே நான் சொல்கிறேன், இதை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணும்போது நல்லா வந்துட்டு உங்களுக்கு இந்த சம்மரை வந்து ஈஸியாக கடந்த மாதிரி இருக்கும். எல்லா ஐட்டமும் நம்ம சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். என்றைக்கோ ஒரு நாள் சாப்பிட்டு 10 நாள் கேப் விடாமல் ரெகுலராக வந்து வாரம் ஃபுல்லாகவே சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஸோ சண்டே முதல் நாள் வந்து நீங்கள் தர்பூஸ் ஜூஸ் எடுத்துக்கோங்க. நான் இது வந்து கிரக வயசும் நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்தந்த நாள் வந்து அந்த கலரு அது எல்லாமே சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இங்கே வந்து சூரியனாலே வந்துட்டு நல்ல சிகப்பு இல்லையா? ஸோ அந்த அந்த பேஸ் பண்ணி பார்த்தா தர்பூஸ் ஜூஸ். ஏன்னா சண்டே நம்ம வீட்டில் இருப்போம். ஸோ பொறுமையாக ஒரு பழத்தை வாங்கி கட் பண்ணி அதை அப்படியே சாப்பிட்டாலும் சரி, ஜூஸ் அடித்து குடித்தாலும் சரி, எப்படியோ குழந்தைங்களுக்கு கொடுத்து நம்ம என்ன பண்ணுவோம், மற்ற நாள் வாங்கும்போது அதை கட் பண்ணி அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சு பண்ணுவோம். சண்டேனா நம்ம இப்போ காலையில் ஒரு 11 மணிக்கு சாப்பிட்ணும், ஈவினிங் 1 டைம் போல் கூட கொஞ்சம் சாப்பிட்டு அதை காலி பண்ணிடுவோம். ஸோ சண்டே அன்றைக்கி வந்துட்டு தர்பூஸ் எடுத்துக்கோங்க. மண்டே மெயினாக வந்து வெள்ளை பூசணிக்காய் ஜூஸ் எடுங்க. வெள்ளை பூசணிக்காய் கிடைக்கல ஜூஸ்லாம் இல்லாமல் அதுக்கு பதிலாக வெள்ளை கலரில் இருக்க மோர் எடுத்துக்கோங்க. மோரில் நீங்கள் வந்துட்டு இதை வந்துட்டு இப்படி ஜூஸ் அடித்து குடிக்கிறது நிறைய பேருக்கு பிடிக்கலன்னுவாங்க, டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்குன்னு. ஸோ நீங்கள் வந்து மோரில் வந்துட்டு அடிச்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு மண்டே வந்துட்டு வெள்ளை கலரில் இருக்கிற வெள்ளை பூசணி ஜூஸ் எடுத்துக்கோங்க. டியூஸ்டே அன்றைக்கி வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு ஒரு கேரட் ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த கேரட் ஜூஸில் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடுங்க. தேங்காய் பால், நாட்டு சக்கரை, ஒரு ஏலக்காய் தட்டி போட்டு சாப்பிடுங்க. இது முடிஞ்சது வெட்னஸ்டே அன்றைக்கி வந்துட்டு மோரில் தான் நீங்கள் வந்து நிறைய கொத்தமல்லி, புதினா அது மாதிரி இப்போ இந்த வாரம் வந்து கொத்தமல்லி போட்டிங்கன்னா அடுத்த வாரம் புதினா போட்டுக்கோங்க. அது மாதிரி இல்லை புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாமே போட்டு கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகா, அது ஒரு மசாலா மோர் மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து வெட்னஸ்டே எடுத்துக்கோ. இதெல்லாம் இந்தந்த நாள் இதுன்னும் போது நம்ம மறக்க மாட்டோம். அது நம்ம வந்து ரெகுலராக சாப்பிடும்போது எதுவுமே மிஸ் ஆகாது நமக்கு. ஒரு நாள் எதுவுமே எடுக்காமே விட்டுருவோம். ஸோ அது இல்லாமல் இன்றைக்கி வெட்னஸ்டேனா முதல் நாளைக்கே வந்து நாளைக்கு இதெல்லாம் இருக்கா பார்த்து போனோம், கொத்தமல்லி இருக்கா, இப்போ புதினா இருக்கான்ற மாதிரி வாங்கி வச்சுட்டு பண்ணுவோம். தேர்ஸ்டே வந்துட்டு கிர்னி பழம் ஜூஸ் கண்டிப்பாக எடுங்க. கிர்னி பழம் இல்லை, பழம் கிடைக்கலன்னா நீங்கள் வந்து மஞ்சள் பூசணி ஜூஸும் எடுத்துக்கலாம். மஞ்சள் பூசணியில் நம்ம சமைச்சு தான் சாப்பிடுவோம். அது வந்துட்டு நீங்கள் மோரில் அடித்தே குடிக்கலாம். அது அந்த அளவுக்கு வந்து ஒரு எனர்ஜியான ஒரு காய் அது. அதெல்லாம் நம்ம எப்போயோ ரொம்ப ரேராக தான் நம்ம வந்து பொங்கல் டயத்தில் தான் சாம்பாரில் போடுவோம். அதெல்லாம் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக எடுக்கணும். ஸோ அந்த மஞ்சள் பூசணியை வந்துட்டு மறக்காமல் வந்து தேர்ஸ்டே எடுத்துக்கோங்க. ஃப்ரைடே அன்றைக்கி வந்துட்டு இளநீ, நுங்கு அந்த மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கலாம். ஏன்னா இளநீ நமக்கு எப்படியாவது உள்ளே போகணும் இல்லையா? ரொம்ப ஓவர் ஹீட் ஆகி பாடி ரொம்ப நமக்கு தாங்க முடியாத வயிற்று வெளியே அப்படி வரும்போது இளநியை தேடுவோம் நம்ம. ஸோ அப்படி இல்லாமல் ஃப்ரைடேனா இளநீ, நுங்குன்ற மாதிரி ஒரு மைண்டில் வச்சுக்கோங்க. சாட்டர்டே வந்துட்டு ஃப்ளாக்ஸ் எடுங்க.
ஃப்ளாக்ஸ் சீடு வந்துட்டு நீங்கள் மோரில் அடிச்சே கொடுங்க, நைட்டே ஊற வச்சுட்டு மோரில் கலந்து குடிச்சிக்கலாம், இல்லைன்னா லெமன் ஜூஸில் போட்டு குடிச்சிக்கலாம். ஸோ இப்போ சண்டே டு சாட்டர்டே வரைக்கும் நான் சொல்லிட்டு இது எல்லாமே. இது இல்லாமல் வந்து நீங்கள் நிறைய லிக்விட் ஐட்டம் நிறைய எடுங்க. மறக்காமல் வந்துட்டு இந்த பார்லி, இந்த ஈவினிங் டீ காஃபி தான் குடிக்கிறவங்க இப்போ பார்லி தண்ணியை நீங்கள் எடுத்துக்கலாம், சூப் மாதிரியே. இல்லை வெறுமனே கொதிக்க வச்சு ஒரு பிஞ்சு வந்து பிளாக் சால்ட் போட்டுக்கோங்க, போட்டுட்டு ஒரு பிஞ்சு வந்துட்டு பெப்பர் போட்டுட்டு அதை வந்து சிப்பை சிப்பாக ஒரு சூப் மாதிரி நல்லாவும் இருக்கும். அது என்ன பண்ண உள்ளே இருக்கிற தேவையில்லாத டாக்ஸின்ஸ்லாம் எடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்க இந்த சம்மரை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். எட்டு நடக்கலாம், வாக்கிங் போக முடியாதவங்க வீட்லேயே வந்து 2 சேர் வச்சுட்டு இல்லை மொட்டை மாட்டில் எட்டு நடக்கலாம். ஸோ இதெல்லாம் எடுக்கும்போது லிக்விட் ஐட் நிறைய எடுக்கும்போது நல்லா வந்துட்டு உள்ளே இருக்க கழிவுகள்லாம் வெளியே போகும். உங்களுக்கு அந்த கான்ஸ்டிபேஷன்ற தொந்தரவு இருக்காது. நீங்கள் ஒரு நேரம் அது மாதிரி சாலிட் ஃபுட்டும் சாப்பிட்ணும் தான் சாப்பிடுங்க. மோஸ்ட்லி வந்து நிறைய காரசாரமான உணவுகள் நைட்டில் சாப்பிட்றதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. இந்த சம்மருக்கு மட்டும் நான் வந்து சிறுதானிய உணவு எடுக்கிறேன்ற மாதிரி நீங்கள் அதுலேயே கூட பிரியாணி பண்ணிக்கோங்க. இது சாப்பிட்டுட்டே இருந்தவங்களுக்கு திடீர்னு விடுறது கஷ்டம் இல்லையா? வாரத்தில் 2 நாள் அதுலேயே கொஞ்சம் ஸ்பைசஸ் கம்மியாக போட்டுட்டு பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிவிட்டு இந்த சம்மரை வந்துட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படுத்திக்காமல் ஈஸியாக எப்படிலாம் முடியுமோ அந்த அளவுக்கு உள்ளுக்குள்ளே நம்ம உள்ளே இருக்க குளுமே தான் நமக்கு வெளியே இது பண்ணும். உள்ளவே வந்து ஓவர் ஹீட் ஆகிட்டு வயிறு பிடிச்சி வலிக்கிறது, ஒரு மாதிரி அசிடிட்டி அந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த இதெல்லாம் தவிர்க்கணும்னா நம்ம வந்து லிக்விட் டயட் நிறைய எடுக்கணும். எப்பயும் தண்ணி குடிச்சிட்டே இருங்க. சிப்பை சிப்பாக குடிங்க. ஒவ்வொரு தடவை குடிக்கும்போது உங்களோட லிப்ஸ் நனையணும். இது இப்படி தான் தண்ணி குடிக்கிற மாதிரி உட்காந்து தான் தண்ணி குடிக்கணும். ஸோ இதெல்லாம் ஏன்றது நீங்கள் தேடி பாருங்கள். எல்லா விஷயத்தையும் நானே சொல்லிட்டு இருக்க முடியாது. ஸோ தண்ணியை வந்து ஒவ்வொரு தடவை குடிக்கும்போது டம்ளர்லேயே உங்களுக்குன்னு ஒரு பாட்டில் வச்சு சிப்பை சிப்பாக குடிங்க. இல்லை பாட்டிலே எடுத்துக்கணும், ஒரு டம்ளர் உங்களுக்காக வச்சுக்கோங்க ஆஃபீஸில் கூட. அதில் குடிக்கும்போது அந்த லிப்ஸ் நனையணும் அது. ஸோ அந்த மாதிரி குடிக்கிறது தான் ஒரு முறையான தண்ணி குடிக்கிற முறை அது. ஸோ அது ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாமே பண்ணுங்கள். ஏன்னா ஓவர் ஹீட் ஆகி கோல்ட் ஆகும். அந்த கோல்டு வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது. ஸோ அதுக்கும் நான் சொல்கிறேன், நீங்கள் இதெல்லாம் பண்ணுங்கள். இந்த மாதிரி எடுக்கும்போது நீங்கள் ஒரு சில இதில் இந்த மோர்லெல்லாம் மிளகு போட்டுக்கோங்க, மிளகு இஞ்சி கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இது எல்லாமே வந்து ரெகுலராக பண்ணும்போது வாரம் முழுக்க வந்து எதையுமே நம்ம மிஸ் பண்ணியிருக்க மாட்டோம். நிறைய தண்ணி காய்கறி நிறைய சாப்பிடுங்க. மெயினாக வந்து கிட்னிக்கு இந்த டயத்தில் பண்ணோம்னா நைட்டு ஒரு கைப்பிடி அளவு வந்து சுரக்காயை கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சுருவாரு. நல்லா மூழ்கிற அளவுக்கு ஒரு பவுல் காய்னா 2 பவுல் தண்ணியில் போட்டு மூடி வச்சிடும். காலையில் அது எசன்ஸ்லாம் இறங்கியிருக்கும். ஸோ அதை வடிகட்டி அப்படியே வந்து அதை குடிச்சிடலாம் எம்டி ஸ்டமக்கில். இதெல்லாம் பண்ணுங்கள். பழைய சாதம் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. ஸோ அது வந்து குடலுக்கு நல்லது, உங்களுக்கு நல்ல பாக்டீரியாஸை வந்துட்டு நல்லா வளர விடும். ஸோ அதனால் வந்து இந்த சம்மரில் இதே வந்து நம்ம நல்ல கூலாக இருக்கிற அந்த மார்கழி மாதம் தை மாதத்துலலாம் வந்துட்டு சில்லுன்னு நம்மளால் குடிக்க முடியாது காலையில் பழதெல்லாம். அப்போ சுட சுட இட்லி தோசை சாப்பிட்லாம். ஸோ இந்த கிளைமேட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காலையில் ஒரு பொடி சாதம் தான் வச்சுக்கோங்க. அதை சாப்பிட்டு அந்த தண்ணி குடிக்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஃபில்லிங்காக இருக்கும். நல்ல வயிறு கொள்ளுன்னு இருக்கும். உங்கள் வேலைகளை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த சம்மரை வந்து ராக் பண்ணலாம். இந்த சம்மரை வந்து ரொம்ப குளுக்குள்ளான்ட்டு வெளியே கொண்டு வந்துடலாம். பானை தண்ணி முடிஞ்ச அளவுக்கு குடிங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மோர் இது எல்லாமே வந்து பானையில் கலந்து வச்சுட்டா கூட நீங்கள் குட்டி பானையில் வச்சுட்டிங்கன்னா அது குடிச்சிட்டே இருக்கலாம். ஆஃபீஸ் போகிறவங்க நீங்கள் வந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் கொண்டு போயிடுங்க. இந்த மோர்லாம் கொண்டு போயிட்டு குடிங்க. ஸோ இந்த சம்மரை வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம குளுமையான ஒரு கோடையாக மாற்றி ஆரோக்கியமாக வெளியே கொண்டு இந்த சம்மரை ராக் பண்ணுவோம். வாழ்க வளமுடன்.